பிரெக்னெண்டா இருக்கீங்களா? உங்க கால் வீக்கம் அடையுதா? 5 காரணம் சொல்றேன் எதனால வீக்கம் அடையுதுன்னு வாங்க பார்க்கலாம். பிரெக்னன்சிலேயே நீர்ச்சத்தை பிடிச்சு வச்சுக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே உண்டு. அதாவது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அப்படின்ற விஷயம் பிரெக்னன்சில இயல்பா ஏற்படும். இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பை, குழந்தையோட இருக்கிற கர்ப்பப்பை இன்ஃபீரியர் வீனா கேவா மற்றும் மற்ற ரத்த நாளங்களை அமுக்கிறதுனால ப்ராப்பரான ரத்த வடியாது. சோ அதனாலயும் உங்களுக்கு கால்ல வீக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது விஷயம் புரோட்டீன் லாஸ். ஒண்ணு உடம்புல புரோட்டீன் குறைவா இருக்கு, இல்லைன்னா புரோட்டீன் வெளியேறிட்டு இருக்கு. அண்ட் நான்காவது விஷயம் அனீமியா அல்லது ஏதாவது மற்ற கார்டியாக் ப்ராப்ளங்கள்னால உங்களுக்கு ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் கால் வீக்கம் ஏற்படலாம். அனீமியாலையும் கால் வீக்கம் ஏற்படும். அண்ட் கடைசியாக மேஜரான ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிபி வரும். பிரெக்னன்சிலேயே பிபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பிரெக்னன்சில பிபி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கால் வீக்கம் ஏற்படும். சோ கால் வீக்கம் இருக்கு அப்படின்னா முதல்ல உங்களோட கைனகாலஜிஸ்ட பார்த்து எதனால ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கோங்க. இயல்பாகவே நார்மலான வீக்கமா கூட இருக்கலாம். அது நீங்க காலை உயர்த்தி வச்சா சரியா போகலாம். பட் அது நார்மலானதுதானா, இல்ல மத்த ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து சேஃபா இருந்துக்கோங்க. இது போன்ற ஃபேக்ட்ஸ் பத்தி பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.